நாம இன்னைக்கு எந்த பொருளுக்குள்ள கையை விட்டாலும் கலப்படம் இல்லாத பொருளே இல்லையேன்னு ஆகிப்போச்சு. ஒரு கடைக்கு போய் இட்லின்னு நினைச்சு கையை வச்சா அது ரப்பர் பந்து மாதிரி புசக்கு புசக்குன்னு வருது. அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. இப்படி எல்லா இடத்துலையுமே கலப்படம் நிறைஞ்சிருக்கே. நீங்க வாங்கி சாப்பிட்ற பொருள் நல்ல பொருளா, சரியான பொருளா, இதை பற்றி என்ன நினைக்கியேன்னு மக்கள்கிட்ட கேட்டோம். மழை 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 மழைன்னு சாப்பிட்டுக்கிட்டே பதில் சொல்லுதா ஐயா. நம்ம வீட்டில் தண்ணி மிளகா பொடி அரைக்கிறதுக்கும் வெளியில் பாக்கெட் நீங்கள் வாங்குறதுக்கும் நிறங்கள் மாறும். அதில் என்ன அந்த நிறத்துக்கு என்ன சேர்க்குறாங்கங்கிறது அந்த பாக்கெட்டில் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்ன சொல்கிறது, கலப்படம் இல்லாத பொருளே இல்லை. எல்லாமே பாக்கெட் ஐட்டமாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் கலப்படம் தான். ட்ரெயின் சைடில் இருக்கிற அந்த ஃபுட்டு கிடைக்கிறது கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. நம்ம வீட்டில் நம்மளாம் அரைச்சிக்கிட்டு வச்சோம்னா தான் கலப்படம் இல்லாததாக இருக்கும். டீத்தூளில் எவ்வளோ கெமிக்கல் கலக்கிறாங்க. அப்படியே கலராக இருக்குது, செங்காமட்டா கலராக இருக்குது. அதுவே போதும் ஒரு உதாரணம். சாப்பிட்டா நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற திங்கிங்கே இல்லாத அளவுக்கு இப்போ உள்ள உணவுப் பொருட்கள் எல்லாமே அப்படிதான் இருக்குது. சாப்பாடு ரைஸ்லேருந்து காய்கறிலேருந்து தயாரிக்கிற எல்லா பொருள்லேருந்து கலப்படம் இருக்குது. பல வருஷங்களுக்கு முன்னாடி தான் நேச்சுரலாக நம்ம சாப்பிட்டோம். இப்போ சாப்பிட்றது பூராமே கொஞ்சம் நேச்சுரல் இல்லாமல் கலப்படமாக இதுதான் அதிகமாக இருக்குது. 100க்கு 90 கலப்படமாக தான் இருக்குது. கலப்படம் இல்லாத பொருளே கிடையாதுன்னா பாலில் கூட கலப்படம் இருக்குது. எல்லா பொருளையும் கலப்படம் இருக்குது. நம்ம எதுவுமே அதை தடுத்து நிப்பாட்டவும் முடியல, ஒன்றும் செய்ய முடியல. பொதுமக்களால் எதுவும் செய்ய முடியாது. இப்போ அவங்க மற்றவங்க செய்யலாம்.